ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 6 முட்டையை எடுத்து சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 4 தக்காளியையும் நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு கட்டி பூண்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கி விட்டுக்கலாம். இதில் புளிப்பு சுவை அப்படின்னா தக்காளியிலேருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது. புளியெல்லாம் நம்ம எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால தான் இதை நல்லா வணக்கினதுக்கப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வரமிளகாத்தூள் நான் எப்படியும் போட போகிறேன். பட் இருந்தாலும் இதுலேயே 2 வரமிளகாயை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணங்கி எடுத்துக்கலாம். வணங்கினதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆற விட்டுறலாம். ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஸோ ஒன்றோட ஒன்றா நல்லா பெரட்டி கொடுத்துக்கிறது நல்லது. இப்போ பெரட்டினதை நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போதும் இந்த கடாயில் நிறையா மசாலாஸ் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸி மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அந்த மசாலாஸ்லாம் இந்த குழம்புக்குள்ளே ஆட் ஆகிற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். சைட் பை சைடு வேக வச்ச முட்டையிலேருந்து நம்ம தோலை எடுத்து முட்டையை 2லேருந்து 3 பக்கம் கீறி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்புல இருக்கக்கூடிய மசாலாஸ்லாம் முட்டையில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸு. ஃபேட் கண்டென்ட்டும் அதில் அதிகமாக இருக்குது, அயன் கண்டென்ட்டும் அதில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது கொடுக்கறது நல்லது. இந்த மாதிரி கீறின முட்டையை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்புல ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் முட்டையில் இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா வீட்லேயே முட்டை குழம்பு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு.